நான் உன் போன்ல கியூஆர் கோட் அப்ளிகேஷன் செட் பண்ணிருக்கேன். இதை டச் பண்ணா அப்ளிகேஷன் ஓபன் ஆயிடும். இந்த ஷர்ட் பாக்கெட்ல இருக்கிற கட்டம் வெறும் கட்டம் இல்ல, அது எல்லாம் எழுத்து. அந்த கட்டத்துக்கு முன்னாடி இதை அப்படியே வச்சேன்னா கிளிக் ஆகுது பாரு. எழுத்து வந்துடுச்சா? படி. சிறையில் இருக்கும் கேமரா அனைத்தும் நமது கண்ட்ரோலில் வந்து விட்டது. திட்டம்: அண்ணா பிறந்த நாள் அன்று, சிறைக்கு மந்திரி வரும் அன்று, சிறை காவலர் பயிற்சி நாள் அன்று. நீ ஜெயிலுக்குள்ள போகும்போது இந்த சட்டையை போட்டுட்டு போ. உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எப்படியாவது பாலு இந்த சட்டையோட போய் பாரு. இந்த போனால பாலுவோ உன்னை ஸ்டில் எடுக்க வைக்கணும். செல்போன்ல உன்னை ஸ்டில் எடுக்கிற மாதிரி அப்படியே அந்த கோடியை அவர் படிச்சிடுவாரு. இந்த மேட்டரை படிச்சிட்டாருன்னா நமக்கு தகவல் கொடுத்துடுவாரு. அவ்வளவுதானே? இந்த மேட்டர்ல எம்எல்ஏ ஹீரோன்னு உனக்கு காட்டுறேன். Remote 1 402 okay 115 சுமார் மனுஷ் யோ போய் நில்லியா. வேலை கிடைக்கிற வரைக்கும் ஃபிட்டா இருக்கீங்க. ஏ லிங்கம், சார், இங்க என்ன பண்ற? தூக்கு போகிறதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸாக இருக்குது சார். ஒரு 5 கயிறு வேணும் சார். அப்புறம் பால்ஸோட ஹைட்டு வெயிட்டுக்கு ஒரு டம்மி ஒன்று செய்யணும் சார். அதை ஒரு 6-7 தடவை தொங்க விட்டு பார்க்கணும் சார். இதெல்லாம் சொன்னால் புரியாது சார். இதெல்லாம் செஞ்சு பார்க்கவும் தெரியும் இது எவ்வளோ ஆளாக இருக்கான்னு. அதாவது நேரில் பார்த்து அளவெடுத்து போகலான்னு வந்தேன் சார். எப்ப பார்த்தாலும் இவன் ஜெயிலுக்குள்ளாரே சுத்திட்டு இருக்கானேப்பா. என் கையில மாட்டானா அப்படியே பிடிச்சி நசுக்கி விட்டுருவேன். செல்ல ஓபன் பண்ணு. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? பாலு சார், என்ன சார் பண்ணீங்க? உள்ளே வரும்போது இல்லை சார். முதல்ல ஜெயிலு சாரோட ஜெயிலாக இருந்தது. உள்ள எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இப்போ ஜெயிலு யாருகள் இருக்குன்னு தெரியல. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் பக்கம் வலிச்சுட்டு இருக்கீங்க. எப்போ என்ன போடுவானே தெரியல சார். டேய் வந்த வேலையை பாரு. சாரி சார். இதை பிடிச்சவங்க சார், சொல்கிறாலும் அப்படியே குடிச்சோங்க. இப்படி வாங்க. அவ்வளோதான். நேராக பாருங்க சார். இந்த டேப் கொடுங்க சார். அஞ்சு புள்ளி 4 சார். டேய் கழுத்துல இருந்து மட்டும் அளவு எடுக்கிற? கழுத்து கீழே தான் சார் பாடி தொங்க, அதனால் தலையை கழிச்சிடணும் சார். வெயிட் எப்படி? தலையும் சேர்த்து தானே? இல்லை சார், தலை தன்னால் கழிஞ்சிடும் சார். 75 75 3 எவ்வளோ சார்? 225. எழுதிக்கோங்க சார். 225. எதுக்கு 3 மடங்கு வெயிட்டு? உங்களை மாதிரி ஒரு பொம்மை செய்யணும் சார். அது உங்கள் வெயிட்டோட 3 மடங்கு வெயிட் ஏற்றும் சார். அது ஒரு 5 தடவை தொங்க விட்டு பார்க்கணும் சார். அப்போ தான் கை ஸ்ட்ராங்காக இருக்க இல்லைன்னு தெரியும் சார். அப்படியே நீங்களும் ஈஸியாக செத்துடலாம் சார். நீ செய்கிற பொம்மை என்ன மாதிரி இருக்குமா? அப்படியே உங்களை மாதிரி இருக்கும் சார். அசந்து போயிடுவீங்க. நீங்களே நேரில் வந்து பாருங்களா. பொம்மையை தூக்கில் தொங்க விட்டு பார்க்கும்போது நானும் வந்து பார்க்கலாமா சார்? அடுத்தது என்ன? ஃபோட்டோ சார். எதுக்கு? டம்மிஸ் இருக்குது சார். சார் அப்படியே உங்கள் 2 பேரும் ஒரு ஃபோட்டோ சார். சும்மா ஞாபகத்துக்கு சார். சார் லைட்டாக சிரிக்கலாமே சார். 2 பேரும் செம்மையாக இருக்கீங்க சார். ஸ்மார்ட் சார். சார் அப்படியே எங்கள் 2 பேரும் ஒரு ஃபோட்டோ சார். இந்த பட்டன் அமைங்க சார். சார் அப்படியே எங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துறீங்களா சார் ப்ளீஸ்? ஓகே. இந்த பட்டன் சார். ஏய் துண்டக்கல் சார் டவல் வேணாம் சார். ஓகேவா சார்? சரி சார், சரி சார். ஓகே ஓகே சார், கொடுத்துருங்க சார். முடிஞ்சா? முடிஞ்சு சார். கான்ஸ்டபிள் வரேன் சார். எம்எல்ஏ ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ விலே. சொல்லு லிங்கம். மெக்காலே கூட வச்சுக்கினேன். பால் சார பிளான படிக்க வச்சிட்டேன். பாத்தியா? ஹாப்பி ஹாப்பி.
எந்த நேரமும் பாலு கிட்ட தகவல் வரலாம். நீ தான் அலர்ட்டா இருக்கணும். ஓகே கோயிலே, ஐ லவ் யூ. ஓகே ஓகே. ஐ மிஸ் யூ. நீங்க ஓகே சொன்னது அவன் சீரியஸா எடுத்துக்க போறான். நம்ம பிளான் முடியற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அதான் ஓகே சொன்னேன். கடைசியில் அவனை ஏமாத்துற மாதிரி ஆயிர போகுது. நிஜமாவே லவ் பண்ண சொல்றீங்களா? எனக்கும் லிங்கத்துக்குமான தனிப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல இது. இது நம்ம ஏக்கத்தோட பிரச்சனையும் கூட தான். ஒரு பொண்ணு பப்ளிக்ல இறங்கி வேலை செய்யும் போது இந்த மாதிரி பிரச்சனைங்க வரதா செய்யும். எப்படி ஆனாலும் நான் இந்த இ-வேஸ்ட் அசைன்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும். அதான் பார்ட்டி எனக்கு கொடுத்துருக்க வேலை. இந்த அசைன்மெண்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்க தான் லிங்கத்தை கேர் எடுத்துக்கணும். அவனுக்கு புரிய வைக்கணும். பாலு சார் செல்லோட டூப்ளிகேட் கீ ஒன்று மெக்கால ரூமில் இருக்குது. அதை நம்ம பெரியவர் எடுத்துக்கிட்டு வந்துடுவார். செல் போலீஸை நான் பார்த்துக்கிறேன். என் மேலே யாருக்கும் சந்தேகம் வராது பாலு. 34 வருஷம் நன்னடத்தைய பணைய வச்சு சாவி எடுத்துக்கிட்டு வந்து உங்களை திறந்து விட்றேன். நீங்கள் திறந்து விட்டா கூட இந்த ஜெயிலில் எந்த பக்கம் போனாலும் செக்யூரிட்டி தாண்டாமல் போக முடியாது. ஆனால் இந்த ரூட்டே வேற. உங்களை கூட்டு வந்தாங்களே டனல் பிளாக், அங்கே 6வது ஜங்ஷனில் லெஃப்டில் திரும்பியிருப்பீங்க. இப்போ நீங்கள் ரைட்டில் திரும்பணும். என்னை சவுத் ஆஃப்ரிக்கா கொண்டு போறப்ப என்னோட ப்ளூ ஷர்ட் பிளாக் பேண்ட் கொடுப்பாங்க. அது ஜெயில் காஸ்டியூம் ரூம்ல 244 நம்ம பையில இருக்கு. அதே மாதிரி ட்ரெஸ் தைச்சு கொண்டு வந்தா நானும் பாலுவும் ஆள் மாறிக்கலாம். ட்ரெஸ்ஸை பற்றி கவலைப்படாத தம்பி. ட்ரெஸ்ஸை தைச்சிக்கிட்டு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே பிளாக் மாடி கீழே இருக்கிற கிடங்களை மறைச்சி வச்சிடுறேன். அங்கே மாற்றிக்கிங்க. கிளம்பு கிளம்பு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னும் என்ன மீட்டிங்க? கிளம்பியா? இவனும் நம்மளால தான் சும்மா ஷோ காட்டுறான். நாம் மக்களுக்காக எல்லா தளத்துலையும் இறங்கி வேலை பார்க்குறோம். ஆனால் மக்கள் நம்மளை தீவிரவாதியாகவும் பயங்கரவாதியாகவும் தான் பார்க்குறாங்க. உண்மைதான். கவர்மெண்ட் கேபிட்டல், பிரைவேட் கேபிட்டல், ஃபாரின் கேபிட்டல்னு அப்படியே எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேர்ந்து சூப்பர் கேபிட்டல் ஆயிடுச்சு. உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள்னு சொன்னோம். ஆனா உலக முதலாளிகள்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. மீடியாவும் சூப்பர் கேபிட்டல் ஆயிடுச்சு. அவங்க நம்மளை காட்டுற மாதிரி தான் ஜனங்க நம்மளை பார்ப்பாங்க. இந்த சுச்சுவேஷன்ல மக்களை ஒன்று திரட்டுறது பெரிய சவால். ஒட்டுமொத்த சமுதாயத்துல நம்ம மைனாரிட்டியா தான் இருக்கும். ரஷ்யன் ரெவல்யூஷன் சக்சஸ் ஆன 4 வருஷம் கழிச்சு தோழர் லெனின் சொன்னார், மக்கள் பெருங்கடலில் கம்யூனிஸ்டுகள் ஒரு துளிதான், நாம ஒரு துளி மட்டும்தான். மாவோவும் அதே தான் சொன்னாரு. பப்ளிக்கோட கம்பேர் பண்ணா கம்யூனிஸ்ட் பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லா காலத்திலயும் மைனாரிட்டி தான். அதனால மைனாரிட்டி ஒரு பிரச்சனையே கிடையாது. மக்கள் பிரச்சனை, மக்கள் நம்பிக்கை, மக்கள் ஆதரவு, அதை நோக்கிதான் நம்ம வேலை செஞ்சாகணும்.